Hi, welcome to my channel Zero to Genius in Commerce and Accountancy classes 11th Economics பார்க்கலாம் Chapter 1. So introduction to microeconomics, very important question, the production possibility curve, that is PPC. ஸோ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்னா என்னென்னாக்கா உங்களுக்கு வந்து எந்த காம்பினேஷனில் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க அதுதான் கான்செப்ட். ஸோ இருக்கிற ஒரு ரிசோர்ஸஸ் வச்சு இருக்கிற ஒரு டெக்னாலஜி வச்சு நீங்கள் எப்படி வந்து கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, எந்த காம்பினேஷனில் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அது சொல்கிறது தான் பிபிசி, ரைட்? இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பிபிசி எதுக்கு வந்ததுனாக்கா நிறைய நம்மளுக்கு வந்து இருக்க கொஞ்சம் தான் காசு இருக்கும், ஆனால் நிறைய கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட வாண்ட்ஸ் வந்து அன்லிமிட்டெட். அந்த அன்லிமிட்டெட் நம்ம நிறைய சாய்ஸ் இருக்கணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு டூத் பேஸ்ட் தான் எனக்கு இருக்குன்னா அந்த டூத் பேஸ்ட்டில் என்ன பண்ணுவேன், நான் வேறு டூத் பேஸ்ட் வாங்குவேன், ஆல்டர்னேட்டிவ் டூத் பேஸ்ட் வாங்குவேன், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ். எனக்கு வந்து எது வந்து இம்பார்ட்டண்ட், இப்போதைக்கு எது வந்து இல்லைனா எது நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் இந்த பிபிசி ஒரு கான்செப்ட் வந்து வந்துச்சு. தட் இஸ் சாய்ஸ் மேக்கிங். நம்ம இது இல்லைனா ஆல்டர்னேட்டிவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் ஓடது மீனிங் என்னென்னா லைக் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, உங்களோட இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான், ரைட்? இதில் பார்த்தீங்கன்னா பிபிசி கர்வ், ஓகே, ஏபிசிடிஇ ஒரு ஷெட்யூல் பாசிபிலிட்டிஸ். ஓகே, என்கிட்ட வந்து ஒரு கொஞ்சம் காசு இருக்குது. அந்த காசில் வந்து நான் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுறேன், அந்த காசு வச்சு நான் எப்படி வந்து பொருள் நான் வாங்குகிறேன், எப்படி வந்து கூட்ஸை வாங்குகிறேன். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் ஆரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நான் வந்து எனக்கு 4 ஆப்பிள் நான் வாங்கினேனாக்கா என்கிட்ட ஒரு கொஞ்சம் காசு இருக்குது, 4 ஆப்பிள் தான் என்னால் வாங்க முடியும், ஆரேஞ்சஸ் என்னால் வாங்க முடியாது. ஸோ ஆரேஞ்சஸ் வில் பி 0. ஸோ 4 ஆப்பிள் வாங்கினா எனக்கு ஆரேஞ்சஸ் என்னால் வாங்க முடியாது. ஓகே, நான் வந்து ஒரு ஆப்பிள் வந்து ஒரு கம்மி ஆப்பிளாக வாங்குகிறேன். ஸோ 3 ஆப்பிளாக நான் வாங்கினேன், அப்போ நான் 2 ஆரேஞ்ச் வாங்க முடியும், ரைட்? அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறேன், இன்னும் ஆப்பிளோட வேல்யூ நான் கொஞ்சம் 2 ஆப்பிள் மட்டும் வாங்குகிறேன், அப்போ நான் 4 ஆரேஞ்ச் வாங்கலாம். சரி, லாஸ்ட்டில் ஃபைனலாக எனக்கு வந்து ஒரு ஆப்பிள் போதும்ப்பானாக்கா எனக்கு 6 ஆரேஞ்சஸ் வாங்க முடியும். எனக்கு ஆப்பிளே வேண்டாம்ப்பா, எனக்கு ஆப்பிளே வேண்டாம்னா அப்போ 8 ஆரேஞ்சஸ் வாங்க முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ஸோ ஒன்று நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, ஒன்று வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதில் ஸோ மேக்ஸிமம் இல்லாட்டி மினிமம். ஸோ மேக்ஸிமமாக நீங்கள் வாங்க முடியும், இல்லாட்டி மினிமம் 0வாக நீங்கள் வாங்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வில் பி அட்ஜஸ்டிங். இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கணும் ஸ்லோப்பிங் டவுன்வர்ட்ஸ், இது மாதிரி ஸ்லோப் ஆகும். இது எப்படி வந்ததுன்னா இங்கே ஆப்பிள், இங்கே வந்து ஆரேஞ்சஸ், ரைட்? ஸோ நான் 4 ஆப்பிள் வாங்கினாக்கா 0, ரைட்? நெக்ஸ்ட் 3 ஆப்பிள் வாங்கினாக்கா என்னோடய கர்வ் வந்து 2. நான் 2 ஆப்பிள் வாங்கினாக்கா என்னோடய கர்வ் வந்து 4, ரைட்? 4. அது நான் ஒரு ஆப்பிள் வாங்கினாக்கா 6, ஒரு ஆப்பிள் வாங்கினா 6. நெக்ஸ்ட் 0னா 8. ஸோ எப்படியே ஒரு லைன் அப்படியே ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக 4 ஆப்பிள் வாங்கலாம், இல்லாட்டி எக்ஸ்ட்ரீமாக 8 ஆரேஞ்சஸ் வாங்கலாம். இது அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இது இல்லாட்டி இது ரெண்டுத்தில் வேணால் எது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்று கம்மியாக வாங்குறீங்க, ஒன்று அதிகம் வாங்குறீங்களோ இது அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். இது ஒரு குட்டி எக்ஸாம்பிள். இட்ஸ் நாட் தேர் இன் யுவர் டெக்ஸ்ட் புக், ஐ ஹவ் காட் திஸ். ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் மேக்கிங் நான் ஆல்ரெடி சொன்னேன், இது இல்லாட்டி இது. சப்போஸ் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், வாட்ச் கிரிக்கெட் ஹைலைட்ஸ். ஸோ எனக்கு டைம் இருக்குது 1 hour, நான் படிக்கவா இல்லாட்டி கிரிக்கெட் பார்க்கவா. இன்னொரு 50 ரூபா இருக்குது, நான் ஒரு டெக்ஸ்ட் புக் வாங்குவோம், ஒரு தேட்டருக்கு போவான். எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது, அம்மாவோட ஷாப்பிங் பண்ணவா இல்லாட்டி ஹாக்கி விளையாடவா. ஸோ நீங்கள் எது பெஸ்ட்டோ அது நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட், ரைட்? நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்னென்னாக்கா செலக்டிங் அ பெஸ்ட் திங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு 2 ஜாப் வந்திருக்கு, ஒன்று வந்து 20,000 இன்னொன்று 30,000. 30,000 ஜாப் வந்து எக்ஸலண்ட் சூப்பர், சேலரி அதிகமாக இருக்குது, யார் இருந்தாலும் 30,000 சேலரிக்கு போயிடுவோம், கரெக்டாக? ஸோ நான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து எது விச் இஸ் த பெஸ்ட் ஒன். ஸோ எனக்கு 30,000 ஜாப் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு. அப்போ எது நான் வந்து லூஸ் பண்ணுறேன், எந்த ஜாப் நான் லூஸ் பண்ணேன் 20,000, ஸோ அதை கான் பண்ணுறேன், அதை நான் விட்டு கொடுத்தா தான் என்னால் வந்து 30,000 ஜாப் என்னால் ஜாயின் பண்ண முடியும், ரைட்? This is called as opportunity cost. So opportunity cost is selecting the best one, losing the other one. Selecting the best one, next best alternative, losing the other one. It is called as an opportunity cost, right?
நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னால் லைக் ஒரு பெனிஃபிட் ஆகும், இன்னொன்று வந்து லூஸ் பண்ணுவோம். தட் இஸ் 30,000 ஜாப் எனக்கு பெனிஃபிட், 20,000 ஜாப் வந்து நான் லூஸ் பண்ணுறேன். ஸோ எதுலேயே பெஸ்ட்டுன்னு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, ரைட்? எனக்கு பெஸ்ட்டாக நான் செலக்ட் பண்ணுறேன், அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்கனாக்கா எக்கனாமிக்ஸில் எக்கனாமிக் காஸ்ட் அண்ட் அக்கௌண்டிங் காஸ்ட்னு சொல்லுவாங்க. சாய்ஸஸ் ஆர் மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. சாய்ஸஸ் நீங்கள் வந்து பெஸ்ட்டில் எடுக்கிறது தான் இந்த எக்கனாமிக் காஸ்ட் ஆர் அக்கௌண்டிங் காஸ்ட்னு சொல்லுவாங்க, ரைட்? நெக்ஸ்ட்டு, ஸோ இது ஆக்சுவலாக உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, இதுதான் கரெக்டு. ஸோ இது பாசிபிலிட்டி ப்ரொடக்ஷன் 1 2 3 4 5 6 இந்த சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணவா கார் ப்ரொடியூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு, நான் ஃபுட்டு 0 ப்ரொடியூஸ் பண்ணாக்கா 25 கார்ஸ் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 100 ப்ரொடக்ஷன் பண்ண கம்மியாகும், இப்போ அதிகமாக்குறேன். இது என்னோடய ஃபுட்டு, கார் வந்து கம்மியாகும், 23 ஆகும். 200 ப்ரொடியூஸ் பண்ண 20, 300 ப்ரொடியூஸ் பண்ண 15, 400 ப்ரொடியூஸ் பண்ண 8, 500 ப்ரொடியூஸ் பண்ண nil. ஸோ இதில் எக்ஸ்ட்ரீமாச்சும் இருக்கலாம், இல்லாட்டி கம்மியாச்சும் இருக்கலாம், அதிகமாச்சும் இருக்கலாம், மினிமமாச்சும் இருக்கலாம், மேக்ஸிமமாச்சும் இருக்கலாம். ஸோ இதில் மினிமமாச்சும் இருக்கலாம், மேக்ஸிமமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ். இது சொல்கிறது தான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி. இதுலேயே உங்களுக்கு தெரியும், ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பாசிபிலிட்டிஸ், அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு பாசிபிலிட்டிஸ், அதுதான் வந்து ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி. ஷெட்யூல்னால் டேபிள். ஞாபகம் வச்சுங்க, எப்பவுமே ஸ்கெட்யூல்னால் இட்ஸ் அ டேபிள். நம்மளுக்கு தெரியும்ல டேபிள், இது கர்வ். ஸோ அதே தான் நம்ம பழசு பார்த்தது தான். அப்படியே இட் இஸ் கர்வ்ஸ் டவுன், இட் கர்வ்ஸ் டவுன், ரைட்? இப்படியே கீழே இருந்து போயிட்டுருக்கோம், ரைட்? ஸோ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா இது சில அசம்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, ஒரு சில அசம்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இப்படி தான் இது இருந்தால் தான் இந்த ரூல் அப்ளிகேபிள் ஆகும், இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு இதெல்லாம் அப்ளிகேபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைம் வந்து சேஞ்ச் ஆகாது, ஸோ சேமாக இருக்கும். ஸோ அந்த டைம் பீரியட் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. செகண்ட் வந்து டெக்னிக்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அது டெக்னாலஜி சேஞ்ச் பண்ண நம்ம எப்படி சேஞ்ச் ஆகுமோ தெரியாது, ப்ரொடக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த ரூல் அப்ளிகேபிள் ஆகாது. நெக்ஸ்ட் தேர்டும் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும். ஏன்னா தொழிலாளி அவங்க ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணால் தான் எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் வரும். ஒர்க்கர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணால் என்ன ஆகும், என்னோடய ப்ரொடக்ஷன் லெவல் கம்மியாகும். ஸோ அது தேர்ட், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓன்லி 2 கூட்ஸ் தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். 2 கூட்ஸ் தான் நம்ம இப்போ என்ன சொன்ன, ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் கார். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச். ஸோ 2 வச்சு தான் நம்மளால் வந்து கம்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபுல்லி மொபைலைஸ்னால் ரிசோர்ஸஸ் வந்து ஃபுல்லி மொபைலைஸ்னால் என்னது, நம்ம வந்து அந்த பொருள் வந்து மொபைல் நம்மளுக்கு தெரியும், எங்கே இருந்தாலும் அங்கே எடுத்துகிட்டு போகலாம் மொபைல். அதே மாதிரி தான் ரிசோர்ஸஸும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிவன் இன் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லேண்ட், லேபர், கேபிட்டல், அது ஆர்கனைசேஷன், அது ப்ராஃபிட், எல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. எல்லாருமே அந்த குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாம் நம்ம கொடுக்கணும். த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் ஆப்ரேட்ஸ் இன் ப்ரொடக்ஷன். லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் பற்றி நான் அப்புறம் சொல்லி கொடுக்குறேன். இது ஒன் டைப் ஆஃப் லைக் தியரி. ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி பாசிபிலிட்டி, ஒரு பாசிபிலிட்டி நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஆகுச்சுன்னா, அசம்ஷன் ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சுன்னா நம்ம ப்ரொடக்ஷன் லெவல் எஃபெக்ட் ஆகும். ஓகே, இப்போ டெக்னாலஜி சேஞ்ச் ஆச்சு, நான் என்ன பண்ண போகிறேன், கார் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ இந்த ரூல் வந்து அப்ளிகேபிள் ஆகாது, ரைட்? இப்போ எனக்கு டெக்னாலஜி சேஞ்ச் ஆச்சு, அப்போ 20 பண்ணுற இடத்துல 25 பண்ணுறேன், அப்போ இந்த ரூல் அப்ளிகேபிள் ஆகாது, ரைட்? ஸோ அப்போ இந்த ரூல் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வாட் அவங்க சொன்னாங்க, அஸ்யூம் பண்ணணும். டெக்னாலஜி சேஞ்ச் ஆகக்கூடாது, டைம் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஓன்லி 2 கூட்ஸ் தான் கம்பேர் பண்ணணும். இது மாதிரி இல்லாட்டி நம்மளுக்கு இது மொத்தத்தை அந்த ரூலே சேஞ்ச் ஆகிடும், ரைட்? நெக்ஸ்ட்டு இதோட சொல்லியிருக்காங்க எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ this schedule suggests if resources are thrown into production of food, a maximum of 500 tons of goods can be produced. இங்கே என்ன சொல்லுங்கள், நீங்கள் காரை ஃபொகான் பண்ணாக்கா 500 ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே நீங்கள் வந்து ஃபுட்டை நீங்கள் வந்து ஃபொகான் பண்ணாக்கா 25 கார்ஸ் நீங்கள் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு இதில் சொல்கிறாங்க, ரைட்? ஸோ இன் பிட்வீன் எந்த பாசிபிலிட்டி, உங்களுக்கு எது பாசிபிலிட்டி, ஃபுட்டும் கொஞ்சம் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், கொஞ்சம் காரும் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னாக்கா அப்போ நீங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், ரைட்? நீங்கள் வந்து 200 குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா, டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா 20 கார்ட்ஸு, அது உங்கள் இஷ்டம். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரொடக்ஷன் பீப்புள். ஓகே, அவங்களோட எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க உங்கள் இஷ்டம். ஸோ டோட்டலாகவே ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா ஓகே, ஃபுட் ப்ரொடக்ஷன்னா ஓகே, டோட்டலாகவே கார் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி கொஞ்சம் காரு கொஞ்சம் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படி கூட ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ்
explains. Okay, so அவங்க possibilities சொல்கிறாங்க லைக் இந்த கர்வ்ஸ் இந்த லைக் P1 P2 P3 ரைட் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன் இது. ஸோ மேலேருந்து கீழே வந்திருக்கேன் P1 P2 P3 இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். ஸோ நீங்கள் வந்து எந்த மெத்தடாச்சும் ஆப்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் தான். ஸோ அதுதான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரைட், ஃபுட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா if we assume that innumerable production possibility exists between any two production, we get the production possibility of P1 to P6. These show the locus of the point, locus in the middle of the production of the two commodities which an focus can produce with the help of wind. ஸோ அதே தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. லைக் நம்ம வந்து P1 to P6 வரலும் போட்டுக்கலாம். ஸோ அங்கங்கே ஒரு ஸ்டேஜஸில் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ கூட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், மினிமமாக மேக்ஸிமம்மான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த சர்வீஸ் இஸ் ப்ரொடியூசிங் at point P7 that increase the production of food keeping no car constant, or it can be increase the production of car keeping the food grain constant, or it can increase the both of the out. இன்னும் P7 இன்னும் கீழே போச்சுன்னா ஐதர் நீங்கள் கார் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணி காரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு. நோ ஆஃப் த கார்ஸே இருக்காது, இல்லாட்டி ஃபுட் ப்ரொடக்ஷனே இருக்காது. இன்னும் மேலே மேலே நீங்கள் போயிட்டே இருந்தாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கர்வ் வந்து டவுன்வேர்ட் ஆர் அப்வேர்ட் ஆகிறதுக்கு ரெண்டு ரீசன், சப்ளை, சேஞ்ச் ஆஃப் டெக்னாலஜி. இது 2 ரீசன்ஸ்னால தான் இது கீழே ஃப்ளோ ஆகுது. ரைட், ஸோ இது வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, சேம் அதே தான். ஸோ யூசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ஸ், ஸோ எங்கே இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ஸ் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ரைட், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ். ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும், நம்ம சாய்ஸஸ் வந்து நம்மள்கிட்ட இருக்க கொஞ்சம் காசில் அன்லிமிட்டெட் வாண்ட்ஸ், நிறைய ஒரு வாண்ட் ரைஸ் ஆச்சு இன்னொன்று வந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சாய்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் சாய்ஸ் பேஸில் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ அவங்க யூஸ் பண்ணி இது நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாமா. இப்போ வந்து கொரோனா டைமில் நம்மளுக்கு எது இம்பார்ட்டன்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், காரை வந்து டிக்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ அவங்க வந்து யோசிப்பாங்க எது இம்பார்ட்டன்ட், எது தேவை, எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த கான்செப்ட், தட் இஸ் ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொன்ன, நோஷன் ஆஃப் ஸ்கேர்சிட்டி. ஸோ இதை தான் சொன்னேன். ஸோ நம்ம எவ்வளோவா நம்மளுக்கு டெக்னாலஜி எல்லாம் சேஞ்ச் ஆனாலும் ரைட், நம்மளுக்கு இருக்க லிமிட்டட் ரிசோர்ஸ் வச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டைமில் நொட்டேஷன் ஆஃப் ஸ்கேர்சிட்டி எது கம்மியாக இருக்கோ அதுதான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரைட், ஸோ நம்மளுக்கு இப்போ இருக்க டைமில் நம்மளுக்கு வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ டெஃபினட்டாக வந்து ஃபுட் வந்து ஸ்கேர்சிட்டியாக இருக்கும், ஸ்கேர்சிட்டினா கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் ப்ரொடியூஸ் பண்ண பார்ப்போம். ஸோ தட் இஸ் நொட்டேஷன் ஆஃப் ஸ்கேர்சிட்டி. நெக்ஸ்ட் சொல்யூஷன் ஆஃப் சென்ட்ரல் ப்ராப்ளம். ஸோ வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், வேர் டு ப்ரொடியூஸ், இதெல்லாம் வந்து இந்த சொல்யூஷன் டு சென்ட்ரல் ப்ராப்ளம். ஸோ இந்த பிபிசி மூலமாக எது ப்ரொடியூஸ் பண்ணலாம், எது ப்ரொடியூஸ் பண்ண வேணாம், யார் ப்ரொடியூஸ் பண்ணும், எத்தனை ப்ரொடியூஸ் பண்ணும், எல்லாமே வந்து இந்த பிபிசி வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அவ்வளோதான், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.